புது மாத ஆராதனைக்குள் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த 4 மாதங்கள் தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி, அவருடைய கரங்கள் நம்மை தாங்கி, அவருடைய கிருபைக்குள் நம்மை மூடி, இந்த நாளை காணும்படி செய்து ஒரு புதிய மாதத்துக்குள் நம்மை நடத்தியிருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றியை செலுத்துவோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் பலவிதமாக இருக்கு. ஆனால் சில காரியங்களை தேவன் செய்வது வித்தியாசமாக தான் இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர் அண்ட் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளுமே. ஆனால் மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதிரை போல் ஆக்கக்கூடிய பலனை தேவன் இந்த நாளில் வசனத்தின் மூலமாய் நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இவைகளை ஜெயிக்கக்கூடிய பவர் அண்ட் எபிலிட்டி தேவன் இந்த வாக்கத்தின் மூலமாய் நமக்கு தருகிறார். இந்த வாக்கத்தை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கிறவளா இல்லாதபடிக்கு இதன்படி செய்கிறவளா, இதை எனக்கு நான் பெற்றுக்கொள்ள முடியும், இது மற்றவங்களுக்கு அல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, எனக்கு தேவன் கொடுத்திருக்கார் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வாக்கத்தை செய்தி பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு ஆதாரமாக 41 எசையா 41 என்னுடைய 15 வசனம், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதுதும் கூர்மையுமான பற்குள்ள யந்திரமாக்குறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதிருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது ஒரு யந்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யந்திரம் எப்படின்னு கேட்டால், அதாவது கோதுமை தானியத்தை வேறு பிரிக்கிற ஒரு யந்திரம். அதனுடைய தண்டிலிருந்து தானியத்தை அதனுடைய தண்டிலிருந்து வேறு பிரிக்கிற யந்திரம். இந்த யந்திரத்தினுடைய தன்மை மெதிக்கக்கூடிய தன்மை, மெதிச்சு தான் வேறு பிரிக்கும். மெதிச்சு அந்த யந்திரத்தினுடைய தன்மை மெதிச்சு அந்த தானியத்தை வேறு பிரிக்கிறதாக காணப்படுகிறது. இப்போ தேவன் நம்மை எதுக்கு ஒப்பிடுகிறார்? தானியங்களை வேறு பிரிக்கிற, இல்லாவிட்டால் அதை போரடிக்கிற ஒரு ஆயுதமாய் மட்டுமல்ல, தேவன் நம்மை காண்கிறது எப்படின்னா, மலைகளை நொறுக்கிற, மிதித்து நொறுக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். இந்த புது மாதத்தில், இந்த மே மாதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விஷயங்களையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய பவர் அண்ட் எபிலிட்டி, வல்லமையும் திறமையும் தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலமாய் தருகிறார். அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த மிஷினுடைய, இந்த எந்திரத்தினுடைய தன்மை என்ன? மிதிக்கிற தன்மை. இது மிதிக்கிற தன்மை. போரடிக்கிறேன்னு சொன்னால் மிதிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இந்த மிதிக்கிற தன்மை எதுக்கு? வெறும் தானியத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மிதித்து தகர்த்து, அது தமிழில் சொல்லப்பட்டது மெதிர்த்து தகர்த்து, நம்முடைய மலைகளை மிதித்து மிதித்து நொறுக்கி. அப்போது நம்முடைய சில பொருள்கள் நம்ம பற்களை கடிச்சா நொறுங்காது. ஆனால் அதில் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, விஷயம் தெரியாதவங்க, நான் 2 நாளாக இந்த எள்ளினால் செய்யப்பட்ட ஒரு உருண்டையா அது சாப்பிட்றோம். வாயில் போட்டால் டக்குன்னு என்ன ஆக மாட்டேன்து, உடைய மாட்டேன்து. நான் சரி என்னடா தெரியாமல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாயில் வச்சு 2 வாட் ட்ரை பண்ணால், முதல் வாட் ட்ரை பண்ண முடியல, 2ஆம் வாட் ட்ரை பண்ண முடியல, 3ஆம் வாட் டக்குன்னு உடஞ்சிச்சு. அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்று கற்றுக்கிட்டேன், இது முதல் உடையாது, ட்ரை பண்ணால் உடையும். அருமையான தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், நம்முடைய நொறுக்கக்கூடிய ஒரு பலன் தேவன் நமக்கு தருகிறார். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். தேவ பலத்தில், தேவ வசனத்தினால அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. நானும் செந்தில் நேற்று ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனோம். அங்கே ஒரு நாயை பார்த்தோம். நாயை பார்த்தோன்னே உண்மையிலேயே பயப்படுற மாதிரி தான் நாய் இருந்தது. ஸோ நான் அங்கே வீட்டாரை கேட்டேன், இது கடிக்குமான்னு கேட்டேன். கடிக்கவே கடிக்காது.
நான் தைரியமாக உள்ளே போனேன். அது என்னை காலில் முத்தெல்லாம் கொடுத்துச்சு, யாருன்னு பார்த்துச்சு. நாங்கள் வெளியே வரும்போது செந்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த நாயை பார்த்தா பயமாக இருக்குது. நான் சொன்னேன், முதல்ல பயப்பட்டோம், ஆனால் அந்த நாய்க்கு சொந்தக்காரில் கேட்டோம், கடிக்குமான்னு கேட்டோம், கடிக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? என்னோட கொடுத்தன பேர் இருக்கிறீங்க. இந்த செந்திலை குறித்து நான் சொல்ல, நம்மை குறித்து சொல்கிறோம். பயப்படாது, அதை கடிக்காது, அந்த நாய் கடிக்காது என்று அதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? கடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கடித்தா நம்ம தேர மாட்டோம். ஆனால் அது கடிக்காதுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தைரியமாக உள்ளே போயிட்டோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் சிலதெல்லாம் பார்த்தா நமக்கு வெளியே வர்ற மாதிரி தெரியாது. ஆனால் பயப்படாமல் அதை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு செய்தி, ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு நான் ரெடியாக்கான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் இருக்காங்க, தீர்க்கசி இருக்காங்க, பக்கத்து வீட்டு இருக்காங்க, எதிர் வீட்டு இருப்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் என்ன இருக்கும்? பதிஞ்சு இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவன் என்ன சொல்லிருக்கான்னு நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கீங்களா? இந்த பாயிண்டை கொஞ்சம் பிடிச்சுங்க. அதாவது நீங்கள் டாக்டர் சொன்ன ரிசல்ட் உங்கள்கிட்ட இருக்குது, மற்றவங்க சொன்னது உங்களுக்கு இருக்குது, தீர்க்கதரிசி சொன்னது உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே உங்கள் இதயத்தில் பதிஞ்சிருக்கு. ஆனால் விடுவிக்கிற தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கா? ரெண்டாவது, இவைகளெல்லாம் கேட்ட பிறகு தேவன் நம்மை பார்க்கிற, நீ என்ன சொல்ற? உன் வாயின் வார்த்தை என்ன? யாருக்கா புரிஞ்சுச்சா? இன்னைக்கு நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை, அதாவது மற்றவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு கேட்டு நம்ம பதிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உலக வாழ்க்கை, இன்னைக்கு நிறைய பேரை நாங்கள் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. மற்றவங்க சொல்றதை கேட்டு தான் வாழ்றாங்க தவிர அவங்க சொந்தமாக வாழ தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம கேட்கறது என்ன தெரியுமா? உன்னை கொண்டு நான் மலையை மிதித்து நொறுக்கக்கூடிய பலன் நோக்க தரப்போறேன். ஆனாலும் நீ இன்னும் பக்கத்து மலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்லை மற்றவங்க சொன்னதை கேட்டுருக்கிறோமே. இல்லை, நான் இந்த காலை வேளையில் இந்த புது மாதத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்ம சொல்றதை வச்சு தான் செய்ய போகிறார். மற்றவங்க சொன்னதை வச்சு ஆண்டவர் செய்ய போறதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? மற்றவங்க சொல்றதை கொண்டு ஆண்டவர் செய்ய போறதில்லை. நாம் என்ன சொல்லுகிறோமோ அதன்படி செய்வார். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லும் போது தேவன் அதை அப்படியே செய்வார். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை, மலையை மிதித்து நொறுக்குவேன் என்று நம்ம சொல்லுமையானால் தேவன் அப்படியே செய்வார். ஆமென். வரலையே? அப்படியே செய்வார். அதனால இந்த நாள் வாக்குத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த வாக்கத்தை நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை ஒரு எந்திரமாய் பார்க்கிறார். எப்படிப்பட்ட எந்திரம்? மொக்கையான ஒரு எந்திரம் அல்ல, கூர்மையும் புதிதும் கூர்மையான எந்திரம். இப்போ எப்படி பாருங்க, புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. புதியது, கூர்மை, பற்களுள்ள எந்திரம். பார்த்தீங்களா? இது எவ்வளோ பாருங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் மலைகள் மேலே ஏறி செல்லும் போது மலைகள் அப்படியே உடைந்து விடுமா. இந்த பற்கள், கூர்மையான பற்கள் அந்த மண்ணின் மேல் பதியும் போது என்னாவும், ஒரு புல்டோசரை விட இன்னொரு இதை விட, புல்டோசர் இல்லை, இதை விட பவர்ஃபுல்லானதான் தேவ பிள்ளைய தேவனோட வார்த்தை. அதனால் இந்த மாதத்தில் தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் நான் சொன்ன வார்த்தை தான், மலைகளை, உங்கள் மலையை போல் இருக்கிற பிரச்சனைகளை மெதித்து, எல்லாரும் சொல்லுங்க, மெதித்து, நொறுக்கி. சொல்லுங்க, நொறுக்கி. சொன்னால் போதாது, அதை விசுவாசிக்கும் போது மெதித்து நொறுக்கிறதுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ஓவர் கம் பண்ண முடியும். அதாவது God's power and ability to overcome obstacles. God's power and ability to overcome obstacles. எல்லா தடைகள் மேலும்
மேற்கொள்ளக்கூடியது ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தை. அதை நம்பும் தேவன், அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த பலனை கொடுக்கிறார். அதனால இந்த மாதத்தில் இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலையை நீங்கள் மிதித்து நொறுக்க போறீங்க. குன்றுகளை என்ன பண்ண, பதிரை போல குன்றுகளை என்ன பண்ண, பதிருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பதிருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எல்லாரும் சொல்லுங்க, பதிருக்கு. அது ஏன் அப்படி சொல்றாங்க? பதிருக்கு விலை இல்லாதது, மதிப்பில்லாது, ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நமக்கு நேராய் வருகிற குன்றுகள் நமக்கு நேராய் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக வரும்போது அதை நம்ம விசுவாசத்தினால, நம்முடைய ஜெபத்தினால, நம்முடைய ஆராதனால அதை வெறும் பதிரை போல, காட்டிலே பறக்கிற பதிரை போல தேவன் அதை மாற்றி விடுவார். இதுதான் நம்முடைய விசுவாசமாய் மாற வேண்டும். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த அந்த வேத பகுதியை வாசிப்போம். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதாக. ஓகே, அப்போ நம்முடைய வேலை மெதிக்கிற வேலை, வீட்டில் இருக்கிற மனுஷனை மெதிக்கிற வேலை அல்ல. நம்ம மற்றவங்களை மெதிக்க ரொம்ப 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 கெட்டிக்காரங்க. மற்றவங்களை மெதிச்சு பேசுறது, மெதிக்கிறது இல்லை இல்லை. தேவப்பிள்ளை அதெல்லாம் தேவன் விரும்புறது. நமக்கு நேராய் வருகிற காரியங்களை மெதிக்கக்கூடிய பலன் தேவன் நமக்கு தருவார். ரெண்டாவது, இந்த மிஷனுக்கு ஒரு விஷயம், அதாவது தண்டையும் தானியத்தையும் பிரிக்கிறது. புரியுதுங்களா? அந்த அந்த பதிரில்லை அந்த இதில் வறுமை நீட்டாக வந்து அதில் வறுமை, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? வைக்கோல் இருந்து அந்த தானியத்தை பிரிக்கிறது. இந்த மிஷினோட வேலை என்னது? வைக்கோல் இருந்து தானியத்தை பிரிக்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இதை நாம் இந்த விசுவாசத்தில் முன்னேறும்போது தேவன் நன்மை எது தீமை என்று பிரிப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை எது? நன்மை எதுன்னு தெரிய மாட்டேன்து, தீமை என்று தெரிய மாட்டேன். இந்த நாட்களில் தேவன் அதை நன்மை எதென்றும், அதாவது தானியம் எதென்றும் பதில் எதென்றும் பிரிக்கக்கூடிய, இல்லாவிட்டால் தண்டை விட்டு அல்ல வைக்கோலை விட்டு பிரிக்கக்கூடிய, நன்மை எது தீமை எது என்று பிரிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் இந்த வாக்குத்த செய்தியை மாற்றுவார். அதனால் இதை நம்புங்க. நம்ம எல்லாம் மெதிக்கிறவங்க, மனுஷனை மெதிக்கிறவங்க அல்ல. நமக்கு நேராக இல்லை, எல்லா அப்டேக்களையும் செய்யும் மெதிக்கிற, ஓர்க்கம் பண்ணுறவங்களாக, அதை நொறுக்கிறவர்களாக, அதை ஜெயிக்கிறவர்களாக, அதில் முழுகி போகிறவள் அல்ல. நம்முடைய பிரச்சனையில முழுகி போகிறவள் அல்ல, அதிலிருந்து வெளியே வந்து அதை ஜெயிக்கிறவளாக தேவன் நம்மை மாற்றுவார். அப்படியே நம்ம கண்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த மே மாதத்தில் இந்த வாக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனையாக இருக்கிற மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதிரை போல ஆக்குவேன் என்று நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். எங்களை புதும் கூர்மையான பற்களுடைய எந்திரமாய் எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை உணர்ந்து ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஆன்லைனில் இருக்கிற ஆஃப்லைனில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே, நாங்கள் யாரென்று, எப்பேற்பட்ட எந்திரம் என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் முன்னேறி செல்லத்தக்கனாக, நாங்கள் பயப்படாதவளாய் காணப்படத்தக்கதாக, நாங்கள் ஜெயிக்கிற ஓவர்கம் பண்ணத்தக்கதாக, எல்லா அப்டேக்களையும் ஓவர்கம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய பவர் அண்ட் எபிலிட்டி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறீர். அதை நாங்கள் பயன்படுத்தி முன்னேறி செல்ல எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும், ஆஃப்லைனில் கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் இந்த வார்த்தையை ஒரே மாதிரி ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆண்டவரை எல்லாவற்றின் மேலும் ஓவர்கம் பண்ணுகிறவளாய் மாற நீ பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன நஷ்டம் வந்தால், என்ன கஷ்டம் வந்தால், என்ன வேதனை வந்தால், என்ன துயரம் வந்தாலும் ஆண்டவரை கவலைப்படாமல் அதன் மேல் ஜெயம் எடுத்து முன்னேற ஆண்டவரே, நீ உம்முடைய வாக்கத்தின் உறுதியாய் பற்றிக்கொள்ள, உறுதியாய் பிடித்து கொள்ள தேவரீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரை நீ ஆசீர்வதிப்பீரார்.
தேவ கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். எல்லா துதிகனமாக உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.